Hi friends, this is Niveta. In the video, 11th standard chemistry thermodynamics lesson la irukra page number 189 la irukra properties of the system da paaka porom seringla. So properties system oda property eppadi irukum, system na enadhu endha edathila vandu reaction nadakudho endha edathila indha heat process la nadakudho adha da நம்ம system அப்படினு சொல்லினோம். So அத பொறுத்து நம்ம extensive property intensive property அப்படினு ரெண்டு பிரிக்கலாம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படினா mass and size. mass னா என்னது, அந்த ஒரு weight சொல்றோம் இல்லையா, அது size னா என்னது, அதோட size. ஸோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் எல்லாமே ஒரு சிலது வந்து மாஸ் அந்த சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒரு சிலது மாஸ் அந்த சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதை பொறுத்து தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும், மாஸையும் சைஸையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சைஸ், இதுலேயே ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டென்சிவ் இண்டிபெண்ட் என்னது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, மாஸையும் சைஸையும் ஆஃப் த சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதை தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலர் சொல்ல. இப்போ பிளாக் கலர் எடுத்துக்கோங்களேன், அதை வந்து நான் சின்ன அளவில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பிளாக் கலர்னு தான் சொல்லுவீங்க. அதே அது பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டாலும் அதை பிளாக் கலர்னு தான் சொல்லுவோம். விச் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கலரை பார்த்து சொல்லும்போது அது எவ்வளோ அளவில் இருக்குது, அது எவ்வளோ சைஸில் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்கிறோம் கிடையாதுல்ல. ஸோ அதுதான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இது. ஏன் இது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஏன் இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, எனக்கு அது வந்து மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மாஸு சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் வந்து 1 kg எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பொருளை வந்து 1 kg எடுத்துக்கிறேன், இது வந்து 1/2 kg எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஒரு அளவு மாறுதா? ஸோ இதை வந்து நான் 1 kgன்னு சொல்லுவேன், இது வந்து 1/2 kgன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறுதில்லை, அந்த ஒரு அளவு மாறுதில்லை, அதுதான் நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் அந்த சைஸ். இந்த மாஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குல்ல, நான் இந்த 1 kg 1/2 kgன்னு சொல்கிறது இந்த மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அதனால தான் இது வந்து மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அடுத்தது வால்யூம். இப்போ இங்கே ஒரு பெரிய கியூபாய்டு எடுத்துக்கிறேன், இது வந்து சின்ன கியூபாய்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட வால்யூம் வேறு, இதோட வால்யூம் இதிலேருந்து ஒரு பார்ட் எடுத்தால் அதோட வால்யூம்ங்கிறது வேறு. கரெக்டாக? ஸோ இதுவும் எனக்கு என்னதான், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸை பொறுத்து தான் இருக்குது. இது எவ்வளோ அளவில் இருக்குது, எவ்வளோ வால்யூமை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, அது எவ்வளோ மாஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சைஸை பொறுத்து இருக்குது. கரெக்டாக? ஸோ விச் மாஸ் அல்லது சைஸ் ஏதோ ஒன்றத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தாலே அதை நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து விச் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து சைஸ் பொறுத்து இருக்குது. இப்போ அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்து பாருங்களேன். இப்போ இங்கே வந்து நான் 2 mole எடுத்திருக்கேன், இங்கே வந்து 1 moleன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு எதை பொறுத்து இருக்குது, அதோட மாஸை பொறுத்து இருக்குது. நான் இப்போ அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அதோட மாஸை பொறுத்து இதை நான் எப்படி மெஷர் பண்ணுறேன். இதை வந்து 2 mole, இதை 1 mole அப்படின்னு சொல்கிறேன்னா விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் பொறுத்து இருக்குல்ல. அப்போ அதை பற்றி சொல்கிறது. இப்போ என்தால்பி அப்படிங்கிறது ஹீட் கண்டென்ட், எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ சின்ன கப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சின்ன கப்பாக எடுத்துக்கிட்டிங்க, இது வந்து பெரிய கப்பாக எடுத்துக்கிட்டிங்க. ஸோ எனக்கு சின்ன கப்பில் இருக்கிற டீ வந்து என்ன ஆகிடும்னா சீக்கிரமாக ஆறி போயிடும். ஆனால் பெரிய கப்பில் இருக்கிற டீ வந்து எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆறாது. கரெக்டாக? கொஞ்சம் லேட் ஆகும், அங்கே இருக்கிற தண்ணியோ ஏதோ ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். கரெக்டாக? இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இதில் வந்து நிறையா இருக்குது, அதனால தான் வந்து இது வந்து நிறையா இருக்குது. இது வந்து இதோட ஹீட் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. இப்போ என்தால்பினாலே ஹீட் கண்டென்ட், அதில் வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது அந்த ஹீட் கண்டென்ட், இதில் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மாஸ்னால தான். ஸோ இது வந்து பெரிய மாஸாக இருக்குது, ஸோ அதனால தான் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட் கண்டென்ட். கரெக்ட்? ஸோ அதனால தான் இது என்தால்பி வந்து விச் இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. இப்போ என்ட்ரோபின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோபினாலே என்னென்னா நீங்கள் நெக்ஸ்ட் இதெல்லாம் படிப்பீங்க, இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ என்தால்பி என்ட்ரோபி அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோபி அப்படிங்கிறதுனா ரேண்டம்னஸ் சொல்கிறது. ரேண்டம்னஸ்னால் அப்படியே தூவி விட்ட மாதிரி, ஒரு ரெகுலராக இல்லாமல் அப்படியே சுற்றிட்டே இருக்கிறது தான் ரேண்டம்னஸ். இப்போ 2 மீட்டர் கியூபில் இவ்வளோ அளவு வால்யூம் எடுத்திருக்கேன், இதில் வந்து 1 மீட்டர் கியூப் இவ்வளோ அளவு வால்யூம் எடுத்திருக்கேன். இப்போ எந்த இடத்துல எனக்கு நல்லா அது ரேண்டமாக பரவும் அப்படின்னா இதில் தானே அதிகமாக பரவும். புரியுதா? ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த பரவி இருக்கிறதுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வால்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. வால்யூம்ங்கிறது நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். அப்போ என்ட்ரோபிங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி கான்செப்டில் படிப்போம் இன்னும் கிளியராக. ஃப்ரீ எனர்ஜியை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, இப்போ ஒரு ஐஸ் வந்து எப்படி வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகுது, அந்த வாட்டர் வந்து எப்படி வந்து ஸ்டீமாக சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எதை பொறுத்து இருக்குது, இட் டிபெண்ட்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து தானே இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு வந்து நிறைய ஐஸ் இருந்ததுன்னா அது வந்து தண்ணியாக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை பொறுத்து இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறத இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இப்போ ஹீட் கெப்பாசிட்டினா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஓகேங்களா, நிறையாவோ கம்மியாவோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை எனக்கு இது ஏற்கனவே இருந்த டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வின் அளவுக்கோ இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்போது இது கண்டிப்பாக மாஸை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. பிகாஸ் இப்போ நம்ம நிறையா மாஸ் போட்டோன்னா எனக்கு அது வந்து ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கரெக்டாக. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். ஸோ அதனால தான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு அப்படிலாம் சொல்லலை, ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன இது அதை எவ்வளோ அளவு அதை மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஹீட்டோட வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரியே இருந்ததுன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மோலாரோட வால்யூம், ஒரு மோல் ஆஃப் த ஒன் வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இது வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிலாம் கிடையாது. அதாவது மோலார் வால்யூம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட். அதில் போய் நான் எக்ஸ்ட்ராவாக மாஸும் போடக்கூடாது, அதில் இருக்கிற மாஸை எடுக்கவும் கூடாது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டாக இருக்குல்ல, விச் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸில், இண்டிபெண்ட் ஆஃப் மாஸில். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறது. இப்போ டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போது இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நீங்கள் ஒரு தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்க, அப்போ அதோட டென்சிட்டியும் சேம் தான். சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, அப்போ அதோட டென்சிட்டியும் சேம் தான். அப்போ இதில் வந்து நிறையா மாஸ் இருக்குது, இதில் கம்மி மாஸ் இருக்குது, அதை பொறுத்து இல்லைல்ல. நமக்கு டென்சிட்டினா எல்லா இடத்துலையுமே சேமாக தானே இருக்குது. ஸோ அதனால தான் இதை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோலார் மாஸ்னா, இப்போ இங்கே மோலார் வால்யூம் சொன்னால அதே மாதிரி மோலார் மாஸ். ஸோ 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் அதுதான் நம்ம மோலார் மாஸ். அது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இவ்வளோ இதுக்கு ஒரு காப்பருக்கு இவ்வளோ, அலுமினியமுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கூட்டவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஸோ அப்படி அந்த மாஸில் வேரி காட்ட முடியாததை தான் நம்ம வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து மொலாரிட்டி. மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மொலாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ நம்ம வந்து ஒரு சொல்யூட் இருக்கும் இல்லையா, அந்த சுகரோ ஏதோ ஒன்று, அது வந்து பர்டிகுலர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும். அந்த மோல்ஸை ஒரு பர்டிகுலர் லிட்டரில் வந்து ஆஃப் சால்வெண்ட்டில் வந்து போடுறது தான் வந்து மொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போது இது வந்து ஒரு மெஷர் பண்ணி வச்சாச்சு, இவ்வளோ மொலாரிட்டியில் இருக்குது, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? ஒரு சொல்யூட்டை வந்து ஒரு பர்டிகுலர் லிட்டரில் போட்டு நம்ம தனியாக வச்சிட்டோம். இப்போ இதுக்குன்னு ஒரு மொலாரிட்டி வேல்யூ இருக்கும். இதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துட்டோம்னாலும் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறதுல சேம் மொலாரிட்டி தான் இருக்கும், கரெக்டாக சேம் கான்சன்ட்ரேஷன் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து அது இது கம்மியாக மாஸ் இருக்குது, இதில் வந்து இதில் அதிகமான மாஸ் இருக்குது, அப்போ இதில் வேறு மொலாரிட்டி, இதில் கம்மியான மாஸ் இருக்குது, அதில் வேறு மொலாரிட்டி, அப்படி கிடையாது. அந்த வேல்யூ நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாஸை எடுத்துட்டாலும் அந்த சேம் வேல்யூ தானே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் என்னென்னா, எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப், இப்போது H2Oன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஆக்சிஜனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்ப்பீங்க, கரெக்டாக. ஸோ இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நம்பரை பொறுத்து தான் இருக்கே தவிர இது வந்து மாஸை பொறுத்தோ அல்லது வந்து சைஸை பொறுத்தோ இல்லை. வெறும் இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். அடுத்தது மொலாரிட்டி விச் இஸ் மொலாரிட்டி மாதிரி தான். அதில் இதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே லிட்டர்னு பார்த்தோம்ல, இங்கே வந்து கேஜியில் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வேல்யூவும் எனக்கு என்ன தான், ஃபிக்ஸ்டு தான். ஸோ இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்னால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் இதை வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்காங்க.
ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு என்னென்னா நம்ம போன இதில் என்ன பார்த்தோம், ஹீட் கெப்பாசிட்டினா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ்க்கோ அல்லது 1 கெல்வின்க்கோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஹீட் ஆகுமோ அதுதான் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம். இது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னா ஒரு இதில் ஒரு யூனிட் மாஸ்னால் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக யூனிட் மாஸை வந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவை, புரியுதா உங்களுக்கு? the heat required to rise a temperature of 1 unit mass, ஒரு யூனிட் மாஸ் 1 kgயாக இருக்கட்டும், அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவை. அப்போ எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று வச்சுட்டாங்க, யூனிட் மார்க்ஸ்னு வச்சுட்டாங்க. அப்போ நான் அதில் போய் 2 kg போட்டால் அது வந்து தப்பாயிடும். அது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் நம்ம வந்து நம்மளால் மாசை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸோ தட் இஸ் நோன் டு பி த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அந்த பட்டு இது பண்ணுறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னது, sin I by sin R, அந்த லைட் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் தானே. அது வந்து which doesn't depends upon the mass or size. அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன், இப்போ டென்சிட்டி அதெல்லாமே பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் அதெல்லாமே வந்து எவ்வளோ மாஸ் அதை பொறுத்தலாம் இல்லை. இப்போ ஸோ அது அடுத்தது வந்து பாய்லிங் பாயிண்ட்னா இப்போ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அது 100 டிகிரி செல்சியஸ் தான். விச் டசன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். ஓகே, என்ன மாஸாக இருந்தாலும் அது 100 டிகிரி செல்சியஸ் தான். ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளோ இருந்தாலும் அதுதான். ஸோ மோலார் வால்யூம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 1 மோலுக்கு எவ்வளோ வால்யூம் ஆகும், விச் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ தட் இஸ் நோன் டு பி த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.